அனைவருக்கும் வணக்கம். ரொம்பவே முக்கியமான விஷயங்கள பூரா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒருத்தர் கைதுக்கு பயந்து ஓடி போய் கக்கூஸ்குள்ள ஒளிஞ்சிருக்காரு. அவர் யார் அப்படின்றத நான் வீடியோக்குள்ள சொல்றேன். நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி அப்படின்னு பேசப்பட்ட வைகோ அவர்களுக்கு பாடம் எடுத்திருக்காரு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள். இன்னைக்கு நடக்க போற ஆலோசனை கூட்டத்துல தோழமை கட்சிகளோட என்னெல்லாம் பேச போறாங்க அப்படின்றத நம்ம விரிவா பேச போறோம். ஏன் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கலந்துக்கிறல அப்படின்றத நம்ம பேச போறோம். திருமா அவர்களை நேரடியாக மிரட்டி விட்ட விஜயன் அப்படின்னு சொல்லலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லிருங்க. உங்களுடைய லைக்கை பண்ணிருங்க. கீழே ஹைப்னு ஒன்று இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. நம்ம வீடியோ ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயமா ஒவ்வொரு தரையும் வந்து இன்னைக்கு வழக்கு பதிவு பண்றது, இடி வந்து துரத்துறது, விசாரணைக்கு ஆஜராக கொடுக்கறது, சம்மன் அனுப்புறது, இவ்வளோ இது போயிட்டு இருக்கும்போது முதல்ல மேடையில இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதல்வர் வந்து பதவியேற்றதுக்கு அப்புறமா இந்த அரசை விமர்சித்து ஒருத்தர் மோசமான வார்த்தைகளாலும் ஆபாசமான வார்த்தைகளாலும் வந்து விமர்சிச்சாரு. அவரை பத்தின முதல் வீடியோவா நம்ம சேனல்ல மட்டும்தான் அதை போட்டிருந்தோம். அவர் யாருன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தூத்துக்குடியில பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மேடையில நடிகையுடன் சேர்த்து வச்சு பேசுறது, படுக்கை அவரை விஷயங்கள்லாம் பேசுனதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை அரசை விமர்சித்தும் தனிப்பட்ட முறையில் தனிமனித தாக்குதலுக்குள்ளேயும் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் விஜய் அவர்களை பேசியிருக்கும் போது முதல்ல கண்டனம் தெரிவித்து சேனலில் வீடியோ போட்டது நம்ம மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் நியூஸ்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு ஆபாச பேச்சுக்கள். என்னடா அது அவன் பேசினா இவனை இன்னும் விட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நேரடியாகவே கோரிக்கையை வச்சுருக்கோம் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. எப்போ வேணாலும் கைது பண்ணலான்ற சூழ்நிலை முந்தானத்து வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு அவர் அவசரப்பட்டு பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் காவல்துறை நம்மளை வந்து கைது பண்ணிடும்னு சொல்லிட்டு மாநகராட்சி கக்கூஸ்லாம் ஒளிஞ்சிட்டு திரிகிறார் அப்படின்ற ஒரு தகவல். தூத்துக்குடியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட நம்மளுடைய அமைச்சர் சரத் அவர்களுக்கு எதிராக போராடி இருப்பாங்க. அப்போல்லாம் இவரை பார்த்துருக்க முடியாது. ஏன்னா முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்ற வாசலில் படுத்து கிடக்கார் அப்படின்ற ஒரு தகவலும், காரை விட்டு கீழே இறங்கினோடனே தூக்கிடுவாங்க அப்படின்றனால காருக்குள்ளேயே இருக்கிறார் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க. சாதாரண ஒரு மேடை பேச்சு வழக்கு இன்னைக்கு அதுக்கே வந்து இன்னைக்கு தூக்க போறாங்க அப்படின்ற ஒரு பயம் அப்படி இருக்குன்னா இவங்கெல்லாம் பண்ண ஊழலுக்கு இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத பாருங்க. இதுக்கு முன்னால் 5 வருஷம் திமுக ஆண்டிருக்கு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஆட்கள், அண்டா செந்தில் மாதிரி ஆட்கள், தமிழக வெற்றிக்கழக பெண்களை இந்த பொன்ராஜ் மாதிரியான ஆட்கள் எவ்வளோ தூரம் கேவலமாக பேசினாங்க. அப்போவே இந்த திமுக இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பூட்டு போட்டிருந்துச்சுன்னா ஏதோ மதிக்கிற கட்சியாவது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்ம அடுத்து அதை பற்றி நம்ம பேச விரும்பலை. அடுத்து கடந்து போவோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. என்னன்னா தினமலர் மற்றும் விகடன் நாளிதழ் நடத்தின மிகப்பெரிய ஒரு சர்வே. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமைச்சர்கள் துறை ரீதியான விஷயங்கள், நம்மளுடைய அரசு எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்டிக்கலாக எடுத்து கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறை அமைச்சரான ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய துறையில் மிகப்பெரிய ஏதோ குற்றங்கள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுடைய ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் வந்து அவங்களுடைய ஆர்டிக்கல் போடுறதுக்கு முன்னாடியே, அதாவது அவங்க எடுத்த சர்வேயின் அடிப்படையில் நெடுஞ்சாலைத்துறையில் வந்து பொதுப்பணித்துறைக்கு கீழே வரும் நெடுஞ்சாலைத்துறையில் 2000 கோடிக்கு மேற்பட்ட அந்த உத்தண்டி சாலை அப்படின்ற ஒரு ஏரியா வந்து 2000 கோடிக்கு வந்து திமுக காலங்களில் போடப்பட்ட பட்ஜெட் வந்து இப்போ என்னாச்சு அப்படின்றதும் அதை பற்றின வெளிப்பட்ட கணக்கே இல்லை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இந்த 2 நாளிதழ்களும் கண்டுபிடிச்சிருக்கிறனால ஆதவ் அர்ஜுனா அவர்கள்ட்ட வந்து இந்த கேள்வி போயிருக்கு. இதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அவர் விளக்கம் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து இன்னைக்கு அடுத்தடுத்து வந்து பரவலாக பேசப்படுற விஷயமா, திமுக முன்னெடுத்துட்டு போகிற விஷயமாவும் அசைபோடுற விஷயமாவும் அமைஞ்சிருக்கு. இதுக்கு கண்டிப்பாக விளக்கம் கொடுப்பாங்க. அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து மிக முக்கியமான விஷயமா ஐடிபிஎஸ் உடைய யூடியூபர் மாதிரியான திருநாவுக்கரசு அவர்களை கைது பண்ணியிருக்காங்க. கூடவே 2 திமுக காரங்களையும் கைது பண்ணியிருக்காங்க. கார்த்திக் மற்றும் ரமேஷ். இவங்க என்ன வேலை பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கு முன்னால் தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமும் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியும் கருத்து கணிப்பு கொடுக்குற ஒரு யூடியூபர், சமூக வலைதளவாசி அப்படின்னு வச்சுக்கலாம். கேட்டால் நாங்கள் வந்து ஒரு கம்பெனி நடத்துகிறோம், அதுக்கு கீழே நிறுவனங்களில் இத்தனை பேர் இருக்காங்க, நாங்கள் வந்து கருத்து கணிப்பு பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க நடத்தின கருத்து கணிப்பின் அடிப்படையில் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் 19.20 அளவுக்கான வாக்கு வங்கிகளை பெற்றும் ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திமுக 17% தாண்டாதுன்னு சொல்லியிருந்தாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இதுக்கு வந்து பத்திரிகைக்காரங்க அப்போவே வந்து ஆதாரம் கேட்டிருக்காங்க. நீங்க அப்படி யார்கிட்ட கேட்டீங்க, எத்தனை பேர்கிட்ட கேட்டீங்கன்னு சொல்லும்போது பத்திரிகையாளர்களே படபடப்புல அப்படியே, அதாவது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே படபடத்து வெளியில கிளம்பி போயிட்டாப்ல. சில தாக்குதல் சம்பவம்லாம் நடந்து ஒரு பத்திரிகையாளர் ஒரு பெண்மணியை அடிக்கிறதுக்கெல்லாம் பாஞ்சாருன்னு சொல்லிட்டுலாம் அப்போ வந்து அவர் மேல பெருசா பேசப்பட்டுச்சு. இதை தாண்டி இவர் வந்து எந்த ஒரு கட்சியில தன்னை வந்து இணைக்கிறதா காட்டிக்காம முழுக்க திமுகவுக்கு சொம்பு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. கரூரை சேர்ந்த செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான நிறுவனங்களில வேலை பார்க்கும் இருவர், அதாவது திமுகவுடைய
விளையாட்டு மேம்பாட்டு அணி நிர்வாக செயலாளர், இயக்குனர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க 2 பேரு. இவங்க யாருன்னா கார்த்திக் மற்றும் ரமேஷ். இவங்க 2 பேரையும் கைது பண்ணதுக்கு காரணம், திருநாவுக்கரசு இவங்களோட லிங்க்ல இருந்து ஊத்தங்கரையுடைய எம்எல்ஏ, தமிழக வெற்றி கழக எம்எல்ஏ இளையராஜா, டாக்டர் இளையராஜா அவர்களை விலை பேசியிருக்காங்க. இவர் 2, 3 வாட்டி சொல்லி பார்த்துருக்கிறாப்ல, தம்பி நமக்கு அதெல்லாம் ஆவாது, நாங்க சுத்தமான தூய கட்சியில இருக்கோம், நீங்க என்கிட்ட வந்து இப்படி பேசுறது சரியில்லைன்னு சொல்லி பார்த்துருக்காப்ல. இருந்தாலும் அண்ணே பல கோடி ரூபாண்ணே, தூக்கிடலாம்ண்ணே, நம்ம தானே அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை இறங்கியிருக்காரு. இவர் யாருன்னா ஆல்ரெடி வந்து இந்த இளையராஜான்றவர் அதிமுக இருந்திருக்காரு. அதிமுகவுடைய மருத்துவர் அணி செயலாளரா இருந்திருக்கிறவரு. இல்லப்பா நமக்கு அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி சொல்லி பார்த்துருக்கும் போது சில மிரட்டல்கள் கொடுக்குறாங்க. யாரு? இந்த திருநாவுக்கரசு, கார்த்திக், ரமேஷ் எல்லாம் வந்து பயங்கரமா மிரட்டல் கொடுக்கவும் இவர் நேரடியா போய் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாப்ல. காலையில பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க தூக்கிட்டாங்க. எந்த கட்சின்னு ரொம்ப நேரமா வெளியில விடாம வச்சிருந்தாங்க. இப்பதான் தகவல் கசிஞ்சிச்சு. 2 பேருமே பார்த்தீங்கன்னா திமுக காரங்க. அதனால தான் நம்ம அந்த தகவல் எடுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு வீடியோவே லேட்டு. 2 பேருமே திமுக காரங்க. எவ்வளவு தூரம் வந்து மேடையில வக்கையானமா வந்து குதிரை பேரம், ஒட்டக பேரம்னு பேசிவிட்டு எப்படி வேலையெல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல பாக்குறாங்கன்னு பாருங்க மக்களே. இதுல வேற நம்ம இவங்கள இந்த சீமான் கட்சிக்கெல்லாம் வேற 2 கோடி ரூபாய்க்கு கார் கொடுத்துருக்காங்க. இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்கன்றத இடைத்தேர்தலை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து இன்னைக்கு தோழமை கட்சிகளுடைய கூட்டம் இருக்கின்றனால, ஏற்கனவே நம்மளுடைய தோழமை கட்சிகளான காங்கிரஸ், ஐயுஎம்எல் இவங்கலாம் வந்து கூட்டணியில பங்கு பெற்றாங்க. இருந்தாலும் வந்து ஆட்சியில பங்கு பெறாத 2 கம்யூனிஸ்ட் தலா 2 எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு கூட்டத்துல பங்கு பெறாதது உண்மையிலே பேசு பொருளாச்சு. என்னடா அது எது சொன்னாலும் குத்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, சட்டசபையில நடந்த அந்த அப்படி செய்கைக்கே வந்து அவரெல்லாம் வந்து சண்முகம் அவரெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. இருந்தாலும் கூட தோழமை கட்சிகள் வந்து கலந்துக்கிட்ட தானே வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இல்ல நாங்க ஆதரவு மட்டும் கொடுக்குறோம், வெளியிலேருந்து கொடுக்குறோம், நல்லபடியாக ஆட்சி நடக்கட்டும், நாங்கள் வந்து தொழிலாளர்களுக்கு எப்போவுமே நிற்போம், சில காவிரி பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அரசு நல்ல முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளுடைய முதல்வரை தலைமைச் செயலகத்தில் சந்திச்சு 2 கட்சி தலைவர்களுமே வந்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கைகளை வச்சிருக்காங்க. மித்தபடி கூட்டத்தில் தான் கலந்துக்கலே தவிர எங்களுடைய ஆதரவு தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீட் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. இது கூடால என்ன மாதிரியான பிரச்சனைலாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, வைகோ அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருப்பாரு. அதில் ரொம்பவே ஆவேசமாக இருப்பாப்ல. அதுக்கப்புறம் சாயந்தரம் பார்த்தா மத்தியானம் அந்நியனா இருந்தவர் சாயந்தரம் அம்பியா மாறி இருப்பாப்ல. என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில விஷயங்கள் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வைகோ அவர்களுக்கு நேரடியாவே வந்து பாடம் எடுத்திருக்காரு. இவ்வளோ பெரிய அரசியல்வாதியா இருக்கிற வைகோ அவர்களுக்கு இப்ப நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் 2 வருஷம் தான் ஆகுது, முதல்வர் ஆயிட்டாரு. ஆனா இன்னைக்கு பாடம் எடுத்திருக்காரு. ஐயா வைகோ அவர்களே, ஒண்ணு என்னைய மாதிரி நீங்க பிரஸ் மீட் பார்க்கறத தவிர்த்துருங்க, இல்ல அந்த பத்திரிகைக்காரங்களுக்கு உரிய மரியாதையை கொடுங்கன்னு சொல்லும்போது, யாருக்குமே அடிபணியாத வைகோ நம்மளுடைய முதல்வருடைய பேச்சை கேட்டு நேற்று சாயந்தரமே பத்திரிகையாளர்களுக்கு இல்ல நான் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு ஒரு வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்கிறாப்ல. உண்மையிலே வந்து இது 2வது முறை. இதுக்கு முன்னாடி கலைஞர் பீரியடில் ஒரு தடவை ஆவேசமா பிரஸ் மீட் கொடுத்துட்டு 2016ல் மன்னிப்பை கேட்டார், பகிரங்க மன்னிப்பு. இப்ப பேசுனதுக்கும் வந்து நேற்று வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய முதல்வர் அவர்கள். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு வைகோவுக்கு நேரடியா மிரட்டலும் கொடுத்திருக்காரு. திருமாவளவன் அவர்களுக்கு நேரடியா மிரட்டலும் கொடுத்திருக்காரு நம்மளுடைய முதல்வர். எதுக்கு அப்படின்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 எம்எல்ஏக்களை மட்டுமே வச்சுக்கிட்டு இன்னைக்கு அமைச்சரவையில பங்கு பெறுறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், எதுக்கு எடுத்தாலும் நம்மளுடைய முதல்வரை விமர்சிச்சுக்கிட்டு, ஆவுன்னா நாங்க கூட்டணியை விட்டுட்டு போயிருவோம், எங்களுக்கு இந்த அமைச்சரவைலாம் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கெத்தா இருந்த திருமாவளவன் அவர்களே ஆஃப் செஞ்சிருக்காரு நம்மளுடைய முதல்வர். ஆதவர்ஜுனா மூலியமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐயா திருமாவளவன் அவர்களே, நீங்க வந்து கூட்டணியில பங்கு பெற்றிருக்கீங்க, கட்சியில இருக்கீங்க, ஆளுங்கட்சி அதாவது ஆட்சியில பங்கு கொடுத்துருக்கோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி நீங்க வந்து நம்மளுடைய முதல்வர் என்ன செஞ்சாலும், அரசு என்ன செஞ்சாலும் இந்த விமர்சனம் பண்றத முதல்ல விடுங்க. ஒண்ணு அந்த பக்கம் நில்லுங்க, இல்ல இந்த பக்கம் நில்லுங்க, இல்லன்னா நடுவுல நின்னீங்கன்னா ஏற்கனவே அண்ணன் சீமான் சொல்லியிருக்காருன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி ஆதவர்ஜுனாட்ட நேருக்கு நேரா சொல்லி, நான் சொன்னேன்னு நீ சொல்லி அவங்களுடைய அந்த விமர்சனங்களை குறைச்சிக்க சொல்லணும். எதுக்கெடுத்தாலும் வந்து திமுக சைட்ல இருந்து வந்த ஒரு பெட்டிக்காக இப்படியெல்லாம் பேசினாப்லேனா நாங்க கிள்ளுக்கிரையை தூக்கி போடுற மாதிரி போட்டுருவோம். ஆல்ரெடி பாமகலேருந்து 5 எம்எல்ஏ வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அதுக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறதே இந்த 2 எம்எல்ஏக்களை வச்சிருக்கிற விசிகா கட்சி அப்படின்றதும் ஒரு தகவல் வந்திருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா, இவ்வளோ விஷயங்கள் நம்மளுடைய முதல்வர் கோவமாகறாருன்னு தெரிஞ்ச உடனே திருமாவளவன் அவர்கள், ஐயா அப்படியெல்லாம் கோவப்பட்டுறாதீங்க, நாங்க அப்படிலாம் கிடையாது, நாங்க ரொம்ப பாவம், எங்களுடைய வன்னியரசு அவர்கள் சிறப்பாக செயல்படுறாரு, நான் வேற உங்கள்கிட்ட திருச்சி கிழக்குலாம் வந்து போட்டி கேட்பேன்லாம் நீங்கள் நினைக்காதீங்க, அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன், நீங்கள் நம்மளுடைய கூட்டணி அப்படின்றது இந்த 5 வருஷத்துக்கு தொடரும்னு சொல்லிட்டு நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா. இந்த கலட்டு விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ரெஸ் மீட்டே நடந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு.
அப்ப பாருங்க, இன்னைக்கு தலைமை செயலகத்துக்குள்ள நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு கையாண்டுகிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம பார்த்தாகணும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயத்த நம்ம பேசப் போறோம். என்ன அப்படின்னா, மயில்சாமி அண்ணாதுரை தலைமையிலான அந்த பள்ளி பாட புத்தகங்களுக்கான ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த குழுவுல சுல்தான் இஸ்மாயில் அப்படின்றவரு குழு தலைவரா இருந்தாரு. இவர் திமுக மற்றும் அதிமுக காலகட்டங்கள்ல பள்ளி கல்வித்துறையில இருந்தவரு. அந்த ஸ்கூல் பாட புத்தகங்களுக்கு ரெடி பண்றதே வந்து இவங்களுடைய குழு தான். அந்த குழுவுல பார்த்தீங்கன்னா, மயில்சாமி அண்ணாதுரை தலைவரா நியமித்த பிறகு அந்த குழுவுடைய ஒரு மெம்பரா ஆனந்தஜித்தை போட்டிருக்காங்க. ஆனந்தஜித்னா உங்களுக்கு தெரியும், யூடியூப்லலாம் பேசுவாரு. மிகப்பெரிய பேச்சாளர், தாவேகாவுடைய நிர்வாகி. எதிர்க்கட்சிகள்ல இருக்கிற எல்லாரையுமே வந்து போட்டு பொலன்னு பொளந்து நிறைய விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வாரு. அவரை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா, திமுகல இருக்கிறவங்க, அதிமுகல இருக்கிறவங்க, இதுக்கு முன்னால இருந்தவங்க, அரசியல் விமர்சகர்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து, என்ன நீங்க ஆனந்தஜித்தை போய் பாடத்துறையில போய் போட்டிருக்கீங்க, அவருக்கு அப்படி என்னத்த தெரியும்னு சொல்லிட்டு பாடநூல் துறையில அவரை போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வி கேட்டதுக்கு எந்த ஒரு அசைவும் இல்லாம நம்மளுடைய முதல்வர், "என் விருப்பம். அவர் படிச்சிருக்காரு. அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுக்கு விஞ்ஞான ரீதியில அனைத்தும் தெரியும். இவங்கள தவிர இந்த துறைக்கு சரியானவங்க யாருமே இல்லைன்ற ஒரு மூக்குடைப்பான விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு நம்மளுடைய முதல்வர். இதுக்கு ஊடால ஆல்ரெடி தலைவரா இருந்த அந்த சுல்தான் இஸ்மாயில் அவர்கள்ட்ட போய் பேட்டி கேட்டிருக்காங்க பத்திரிகையாளர்கள். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னைய வந்து ஒரு திமுக காரங்கன்னு இந்த அரசு நினைச்சுக்கிச்சு. அதனால தான் என்னை இந்த பதவியிலேருந்து நீக்கிட்டாங்க. நான் வந்து கலைஞர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் ஜெயலலிதா அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களை பாடநூல் துறையில கொடுத்து குழந்தைங்களுடைய அந்த பாட புத்தகங்கள்ல இவங்கள பத்தின வரலாறை நாங்க படிக்க வைக்கிறோம்னு சொல்லிட்டு இவங்க எங்களை நீக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அதுதான் உண்மையும் கூட. கலைஞரை பத்திலாம் இன்னைக்கு பிள்ளைங்க படிக்கணும்னு அவசியமே இல்லை. அப்படி ஒரு தலைவர் இருந்தாரானா வேணாம். வரலாறுல வந்து இருக்கிற எத்தனையோ புத்தகம் இருக்கு. அதுக்கு போக அவருடைய சிலைக்கு கீழே ஒரு பெரிய கல்வெட்டை ஒன்று பொறிச்சு இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, எத்தனை கட்டியிருக்காரு, நான் சொல்றது கட்டடங்கள், நூலகங்கள் அதெல்லாம் கட்டியிருக்காரு. அதெல்லாம் வந்து எழுதி வச்சுட்டு எத்தனை தடவை சிறைக்கு போனாரு, எதனால சிறைக்கு போனாரு, அவரை ஏன் போலீஸ் குண்டுக்கட்டா தூக்கிட்டு போனாங்க, எல்லாத்தையும் வந்து கல்ச்சலைக்கு கீழே எழுதிட்டோம்னா பள்ளி மாணவர்கள் பார்த்து அந்த வரலாறை படித்து தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு கருத்து. அதனால மக்களே, இந்த பற்றின விஷயத்த உங்களுடைய கருத்தை சொல்லிட்டு போயிருங்க. இப்போ அடுத்து முக்கியமான விஷயத்த நம்ம பேச போகிறோம். என்னன்னா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இணைப்பு விழா. 2 விஜயபாஸ்கர்களும் இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்தில் தான் இணைய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இணைய போகிறாங்க அப்படின்றத விட நாளைக்கு மிகப்பெரிய இணைப்பு விழாவே கொண்டாட போகிறாங்க. விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் வேலுமணி அவர்களுடைய தலைமையிலான வந்து இணையரா இருந்தாங்க. ஆனால் வேலுமணி அவர்கள் கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய ஒரு தலைவராக இருக்கார் அப்படின்றனாலையும், ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்தையும் இன்னைக்கு பார்த்தினா அரசியலை கரைச்சி குடிச்சிருக்காரு அப்படின்றனால அண்ணாமலையுடைய வீத லீடர்ஸ் குரூப் அமைப்பினர் வேலுமணியை தொடர்பு கொண்டிருக்காங்க. ஐயா, டக்கு புக்குன்னு போய் டிவிக்கில் இணைஞ்சிடாதீங்க, நாங்கள் உங்களுக்கு ஆஃபர்லாம் தர்றோம், நம்மக்கிட்டேயும் 2 பொண்ணுகளாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த சாலமன் பாப்பையா காமெடி சொல்வார்ல, அந்த மாதிரி இங்கே எங்கள்கிட்ட வாங்க, நம்மள்ட்டையும் கொள்கையெல்லாம் இருக்குது, இங்கே நீங்கள் வந்து சேர்ந்துக்கங்க, பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், இல்லைன்னா விலகிடுவோம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து அண்ணாமலையுடைய குரூப் வந்து பேசியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா வேலுமணி அவர்களுடைய இணைப்பு மட்டும் தள்ளி வைக்கப்பட்டதுன்னு சொல்லணும். அவர் இன்னும் முடிவு எடுக்கலை அப்படின்றனால சில 2 இமயம் அப்படின்னு சொல்லலாம் விஜயபாஸ்கர் அவர்கள். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த விஜயபாஸ்கர்கள் வந்து சேர்றது அறப்போர் இயக்கத்துக்கு கண்ணை உறுத்திருச்சு. வாஷிங் மிஷின் அப்படின்ற மாதிரிலாம் வந்து எப்பவும் விமர்சனம் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது அரசியல் விமர்சனம், இதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை, கட்சி தலைமை பார்த்துக்கும் அப்படின்றது நம்மளுடைய கருத்து. இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக அதிமுகவை சிதைச்ச பெருமை பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களுக்கு தான் சேரும். இதில் யாருக்கும் எந்த பங்குமே கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து விஜயன் நினைக்கிறேன், அவருடைய பேரை நிர்வாகியாக இருக்கிறவர், அவர் விலகியிருக்காரு. எல்லா பேரையும் விலைக்கு முடிச்சுட்டு எடப்பாடி அவர்கள் என்னதான் செய்ய போறார் அப்படின்றதும் தெரில. மோடி அவர்கள் நினைச்சதை நிறைவேற்றிட்டாருன்னு தான் சொல்லணும். என்னைக்கு ஜெயலலிதா அம்மா மோடியை பார்த்து மோடியா லேடியான்னு கேட்டாங்களோ, அதே போல நினைச்சதை நடத்தி முடிச்ச அதிமுகன்ற ஒரு இயக்கத்தையே வந்து இழுத்து மூடின பெருமை எடப்பாடி அவர்களுக்கு தான். இந்த பாவம் அவரெல்லாம் சும்மா விடாது. 2 கோடி தொண்டர்கள் இருந்த ஒரு கட்சியை இப்படி மண்ணாக்கி வச்சிருக்கிற எடப்பாடி அவர்கள், பார்ப்போம் வருங்காலம் பதில் சொல்லும் அவங்களுக்கு. அதிமுகவுடைய தொண்டர்கள் பார்த்துக்கிடுவாங்க. அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ அடுத்தடுத்த விஷயங்களை இன்றைக்கி நடக்க போகிற தோழமை கூட்டத்தில் என்னெல்லாம் பேசியிருக்காங்க, என்ன மாதிரியான முடிவு எடுத்திருக்காங்க, வரக்கூடிய இடைத்தேர்தல்களில் எப்படியெல்லாம் வந்து பங்கு பெற போகிறாங்க. ஏன்னா இடைத்தேர்தல் குறைஞ்சது 15 தொகுதிக்கு வருது. இந்த விஷயங்கள்லாம் நம்ம அடுத்தடுத்து பேசுவோம். அடுத்த வீடியோவில் நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.